பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. இந்தியாவில் ராணுவ பயிற்சி நடந்திருக்கு ஈரானுக்கு. உனக்கு தெரியும் ராணுவ பயிற்சி? உனக்கு தெரியும் ராணுவ பயிற்சின்னா சொல்றாங்க. எங்க இருந்து வந்த கப்பல்? அது ஈரான்ல தான் வந்திருக்கு. இதுக்கு இந்தியான கப்பல் இல்ல, ஈரான்ல இருந்து இலங்கைக்கு வந்துருக்கு. சிலவன இந்தியா சொல்லி இருக்கும், நான் தஞ்சம் கொடுத்தா எனக்கு ஜிக்கலா போயிடும், நீ அப்படி திருப்பி விடுற, நீ அப்படி இந்தியாவில் குழந்தைக்குள்ள வச்சிரு, எனக்கு பேருந்து பிரச்சனையா வந்துரு, நீ இதுக்குள்ள வச்சு இதுக்குள்ள சூடமலைக்க மறைச்சு வச்சிருன்ற மாதிரி இவர் மோடி அங்கேயும் சொல்லி இங்கேயும் சொல்லி விடுறாரோ. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஆள் போயிருக்கு. ஜேசு அழுதவரங்க கண்ட திறந்து தெரியும். இதுக்கு தான் ஜேசு திருவோணமலையில அழுதாரோ சரியா? சீனாண்ட கப்பல் எல்லாம் இங்க ஆராய்ச்சிக்காண்டி முதல் வந்ததும் இல்லை போன வருஷம் வரைக்கும் அடிக்கிறா பிடிக்கிறான்னு கத்தினது இந்தியா. இப்ப இவங்க கப்பல் எல்லாம் வந்து சுமூத்தா போய்க்கொண்டு இந்தியா. செண்பகமே செண்பகமே. என்னண்ணா சைக்கிள்ல வால் கறந்தோன்னு இருக்கிறீங்களா? சைக்கிள்ல பால் கறக்குறதோ பார்க்க அப்படித்தான் தெரியுது. அட தம்பி, இப்ப நாங்கள்லாம் முதலாளி இது கதைப்போம். இந்தியான் பேப்பரே முறுக்கா உனக்கு பல விஷயங்கள் சொல்லணும், பல விஷயங்கள் உன்னிட்ட இருந்து கேட்கணும். நான் மீனை வாங்குவோம் வந்தேன்னா இங்க அங்கால போனா ஏதோ கப்பல் பிரச்சனையான்னு சொல்லி கொண்டு காய்ச்சோன்னு நின்றாங்க. ஓமடா, பேப்பர்லயும் கணக்க போட்டிருக்காங்கடா. கப்பல் பெரிய ஒரு பல பரீட்சை நடந்திருக்குது. 15 மணத்தியாலும் காய்ச்சிருக்கணும். கப்பலை உள்ளுக்கு விடுவோமா இல்லையான்னு சொல்லி 15 மணத்தியாலும் காய்ச்சிருக்கணும்டா. முதல் வந்த கப்பல் அதான் தெரியும் தானே. என்ன கப்பல்? என்ன கப்பல்? ஈராண்ட கப்பல் வந்ததா? அதுக்குள்ள ஈராண்ட கப்பல் நான் நினைச்சேன் என்ன கப்பல் ஆக மாட்டேன். பெட்ரோலும் இல்லை ஒன்றும் இல்லையா, வெறும் கப்பல். ஈராண்ட போர்க்கப்பல் வந்திருக்கு. முதல் இவேட்டையே காய்ச்சிருக்கணும். ஈராண்ட போர்க்கப்பல் என்னண்டான்னா இந்த இவேல் வந்து அவங்க இங்க பயிற்சியை முடிச்சுட்டு இந்தியாவில் ராணுவ பயிற்சி நடந்திருக்கு ஈரானுக்கு. உனக்கு தெரியும் ராணுவ பயிற்சி? உனக்கு தெரியுமா? ராணுவ பயிற்சின்னா சொல்றாங்க, கருத்தரங்கன்றாங்க, இதன்றாங்க, அதான்டா இப்ப ராணுவ பயிற்சி. கூட இந்த நீங்கள் இந்த புலனாய்வாளர்களும் கூட இந்த மீடியாக்காரரும் சேர்ந்து எல்லாத்தையும் ஊதி பெற்று சாக்கி ஏதோ பெரிய பிரளய நடக்கிற மாதிரி நீங்கள் எழுதி கொண்டு இருக்கிறீங்களா? என்ன நடந்தாண்டா இவங்க ராணுவ பயிற்சி போயிருக்கிறாங்க. இது போர் நடக்கிறதுக்கு முதலே ஆக்களை கூப்பிட்டு ராணுவ பயிற்சி எல்லாம் நடந்தது. இப்ப முடிஞ்ச அப்புறம் ஆக்கள் எப்படி வாரன்னு தெரியாம சேப்பா அந்த ஒரு படத்துல வடிவேல் நசஞ்சு வருவான். அப்ப வருவார். மோடி சொல்லி இருக்கிறார், தாங்கள் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்று. அமெரிக்காண்ட நல்ல நண்பன் மோடி. மோடி அங்கேயும் இங்கேயும் விடுறாரோ. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஆள் போயிருக்கு. போய்த்தான் இந்த எப்ஸ்டீன் பைல் சம்பந்தமா மோடியின் பேர் மாடிவேட்டது சொன்னது இந்த இஸ்ரேலுக்கு போனபடியா தானால். இப்ப ஆளுக்கு கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைடா, மோடியே வாய் வார்த்தையால மட்டும்தான் சொல்லி இருக்கிறார் இஸ்ரேலுக்கு நாங்க உதவ மாட்டோம், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா எங்கட அஞ்சா நெஞ்ச அருணகுமார் சேனாயக்க இஸ்ரேல் ஆக்களை காப்பாத்தி வச்சிருக்காரு. இப்ப ஆளுக்கு என்னடா என்ன செய்யறது ஆக்களுக்கு இஸ்ரேல் ஆக்கள் வந்து இதுல அவன் நீர்மூழ்கி கப்பல் வந்து அடிச்சிட்டு சரியா, இவங்களை அந்த காலிக்கு கொஞ்சம் ஒரு 200 கடல் மைல் தொலைவில் நின்றுருக்க கப்பல். அது எங்கட கடல் இல்லைதான், எங்கள்கிட்ட இலங்கை கடல் இல்லைதான். அதால வரலாம், ஆனால் அந்த வளங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம். அப்ப என்னண்டா ஆள் அதுல நின்று இருக்கு. யாரு? அந்த கப்பல், ஈரான கப்பல் அதுல வந்தோன்று இருக்கேக்க அமெரிக்கான நீர்மூழ்கி கப்பல் கீழால வந்து குடுவையை கொடுத்து அது நல்லா மூழ்கினா பிறகு அங்க இருந்த 2-3 கொஞ்சம் ஜனம் செத்து சடலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மிதக்க வலிக்கிட்டு அதுக்கு முதல் இந்த சடலம் மிதக்கிறது முதல் வந்தாக்கள் எல்லாரும் இந்த அரை உயிர் குற உயிரா இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் மீட்டு எங்கட ஜனாதிபதி ஆஸ்பத்திரியில போட்டு அவைக்கான சிகிச்சை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மீட்பு குழு உடனே எல்லாம் போய் செஞ்சிருக்கு. கீழே இன்னொன்று நம்ம இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சடலங்கள் வந்தோன்று கதைக்கணும். அது ஒரு கப்பலடா. மற்ற கப்பல் வந்து வருதுன்னு நான் நினைச்சேன். அது என்ன கப்பல் வருதாங்க? அந்த கப்பல் வந்து அது நைஸா அப்படியே திருகோணமலையில அங்க தஞ்சம் பூவை வச்சாச்சு. அந்த ஆக்களை சேஃபா ஆக்கிட்டார். திருகோணமலையில வந்து போச்சு. அது எங்க இருந்து வந்த கப்பல்? அது நீங்க ஈரான கப்பல் தான். எங்க இருந்து வந்த கப்பல்? அது ஈரான்ல இருந்து தான் வந்திருக்கு. இது இந்தியான கப்பல் இல்ல, ஈரான்ல இருந்தே இலங்கைக்கு வந்துருக்கு. இல்ல இந்த போர் கப்பல் அங்க இவங்க போய்கொண்டிருக்கு தானே. அப்ப அது வந்து ஒருக்கா சொல்றாங்க அதுல சிறுவர்கள் எல்லாம் இருக்குண்டு இல்லையா சொல்ல ஒரு தகவலையும் வெளிப்படையா சொல்றாங்க இல்லையா. இந்த பேப்பர்லயும் போட்டு கிடக்கடா. இந்த நாடாளுமன்றத்துக்கு நீங்க டக்குன்னு தெரிவிக்கணும். இந்த கப்பல்கள் தொடர்பான விஷயம் என்ன நடந்தது சொல்றாங்களே. இப்ப கொஞ்சம் திருவோணமலையில சேஃப் ஆக்கி விட்டுட்டு வாக்களை சொல்றாங்க. என்ன சொல்லுவா திருவோணமலையில இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் ஜேசு அழுதவரங்க கண்ண திறந்து தெரியும். இதுக்கு தான் ஜேசு திருவோணமலையில அழுதாரோ சரியா? கடைசியா பிக்குவும் இல்ல, புத்தரும் இல்ல, பௌத்தமும் இல்ல,
போது ஈரான்ட்டு பேர் வேணும்ல திருவண்ணாமலையா இந்த கதையை கேளுங்கோ. இப்ப இதுக்கு முதல் நான் நினைச்சது அமெரிக்காட்டு தான் போகுமாக்குமெண்டு வேற தாடிக்காரன் நாடு அமர்த்த போறான். அடுத்தது என்ன, இப்ப இந்த சீனாண்ட கப்பல் எல்லாம் இங்க ஆராய்ச்சிக்காண்டி முதல் வந்ததும் இல்லை போன வருஷம் வேறையக்கு அடிக்கிறா புடிக்கிறான்னு கத்தினது இந்தியா. இப்ப இவங்க கப்பல் எல்லாம் வந்து சுமூத்தா போய்க்கொண்டு இந்தியா கப்சி பண்ணிட்டு இருக்கு. அதான் இப்ப இலங்கைக்குள்ளால வருதுன்னு சொன்னா இந்தியாவுக்கு தெரியாம இலங்கைக்கால கப்பல் வருது. அதான் ஏதோ கொண்டு வந்து செட் பண்ணி சிலவன இந்தியா சொல்லி இருக்கும், நான் தஞ்சம் கொடுத்தா எனக்கு ஜிக்கலா போயிரும், நீ அப்படியே திருப்பி விடுற, நீ அப்படியே இந்தியால குழந்தைக்குள்ள வச்சிரு, எனக்கு பேருந்து பிரச்சனையா வந்துரு, நீ இதுக்குள்ள வச்சு இதுக்குள்ள திருவண்ணாமலைக்க மறைச்சு வச்சிருன்ற மாதிரி இவே இந்தியாக்காரன் தான் சொன்னாரோ இல்லையா. இப்ப ட்ரம்ப் வந்து ஒன்னும் செய்யலாத நிலைப்பாட்டுல இருக்கிறார். ட்ரம்ப் இப்ப அவர் ஆளுக்கன்னா போற முடிக்கிற ஒரு இது சேப்புல தான் இருக்கு. நிறைய சிலவாய் கொண்டிருக்கு. இஸ்ரேலுக்கு இதை பற்றி கவலை இல்லை. இஸ்ரேலுக்கு இழக்கிறதுக்கு நீ ஒன்றுமே இல்லை. மற்றது என்ன லாபம், இவர் நிஜர் தான் 2-3 இதுல அடிச்சோன்னா உலக தலைவர்கள் எல்லாரும் வந்து தன்னோட தன்னை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போவாங்க நினைச்சவர். அது புழைச்சி போச்சு, அவனவன் தண்டை வேலையை பார்த்து கொண்டு வந்துட்டான். ரஷ்யாவுக்கு இந்த போர் கட்டாயம் நடக்கணும். நடந்தா தான் அவன் பெட்ரோல் விலைகளும் அடுத்த உக்ரைனுக்கு இப்ப அமெரிக்கா ராணுவ தளவாடம் கொடுக்குற நிப்பாட்டி அவனுக்கே இப்ப இல்ல, அவர் ராணுவ தளவாடம் கொடுக்குற நிப்பாட்டிட்டான். இப்ப என்னன்னா அமெரிக்காண்ட செனட் சபையிலையும் அங்க பார்லமெண்டத்திலையும் அவருக்கு நெருக்கடியான், கடும் நெருக்கடி. ஏண்டா அவர்கிட்ட குடியரசு கட்சிக்கு வந்து குழப்பம் வந்துட்டு ட்ரம்புக்கு ஆதரவானாக்கள், ட்ரம்புக்கு எதிரானாக்கள். ஒரு காலத்துல கோட்டபாய ராஜபக்ச வெளியேறக்க கோட்டபாயக்கு ஆதரவு, கோட்டபாயக்கு எதிர 2 பேர் இருந்தாங்க பொதுஜன பிரமணன். அப்படி இப்ப வந்துட்டாங்க. சரி, அதை விட இலங்கை நிலவரங்களை கேள். சரியோ, இந்த மாதிரி நானும் பயல் செஞ்சினானடா, நெல் கொள்வனவுக்காக எத்தனை பொருவாரும் 10 மில்லியன் பொருவாரும் 10,000 மில்லியன் ஒதுக்கிடாம் பிரதமர் ஹெரோனி தெரிவித்திருக்கிறார். இந்த முறை நெல் விவசாயத்துக்காக இந்த செஞ்சிருக்கிறோம். ஆனா என்ன லாபம், சனம் முழுக்க வட்டி வித்து போட்டுது. இப்பதான் காசு ஒதுக்கி நாளைக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வருமா ஒரு ஆளுக்கு? என்னது ஒரு ஆளுக்கு மானியமா இல்ல தம்பி, இது வந்து இந்த நெல் கொள்வனவன்னு சொல்லி எங்கள்கிட்ட இருந்து வேண்டது. அப்ப நீங்க யாருக்கு வித்த? நீங்க நாங்கள் வித்தது இந்த மில்லுகளுக்கு வித்து சொல்லுவீங்க. மில் மாஃபியாண்டு விற்கிறது மில்லுக்கு இல்ல, நாங்க மில்லுக்கு வித்துட்டோம்டா. ஏன் சொல்லுவாப்போம், வட்டி பச்சையா காய போட இடம் இல்ல, ரோட்ல காய போட வண்டிகள். அப்போ நாங்கள் பச்சை இல்ல எப்படி வித்து உங்களுக்கு இதுதான் பிரச்சனை. அரசாங்கம் ஒரு நிலையான முடிவெடுத்து முதலே எங்களுக்கு ஒரு சரியான விலை நிலவரத்தை தந்திருந்து நாங்க வச்சிருக்கலாம். இவங்களை நம்பி என்னன்றா நெல்லை வச்சிருக்கிறவங்க எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க. மற்ற ஸ்டோர்ல ஏற்கனவே விற்காத நெல் கிடக்குது, என்ன இவங்களை நம்பி நாங்க நெல்லை வீட்டுக்கு வச்சிருக்கோம். என்ன பிரச்சனை, உங்களுக்கு இந்த தரம் உயர்த்தி விற்க தெரியாது. நெல்லை பச்சையா வித்தா விலை குறைவு, காய வச்சு வித்தா விலை கூட. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுங்க. நீங்க எப்பயா முன்னாடி நீங்கள் கேட்டா சொல்லுங்க, விவசாயிகள் கஷ்டப்படுறோம் இன்னமா அப்படி சொட்டு சொட்டா மூட்டைக்கு இருந்து தண்ணி ஊத்துட்டேக்க நீங்கள் பதப்படுத்தி எல்லாம் விப்பீங்கள். அனுபவப்பட்டா தான் தெரியும். அப்ப நீங்க ரோட்ல ஆக்சிடென்ட் எல்லாம் உண்டு பண்ணி கொண்டிருக்கீங்க. அதான் உண்டு மேடம்ப்பா, நாங்கள் ரோட்ல போடையில அப்படியே வித்து விட்டோம். எங்களுக்கு சாப்பிடறதுக்கு நெல்லு கிடக்கு, நீங்கள் வேணுமெண்டா நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நெல்ல. கடைசியா நீங்க கைவிரிச்சிக்க நாங்க ஆட்ட போறது சாப்பாடு. நீங்கள் ஆட்ட போனா நீங்கள் விவசாயத்தை செய்யுங்க. நாங்கள் விவசாயத்துக்கு பழகினதா ரோட்டு வழிய ரோட்டை தேய்ச்சன்னு தெரியாம வயல்களை காணிகளை உழுது செய்யுங்க. எங்களுக்கு அதுக்கு எல்லாம் பெரிய நாங்க எல்லாம் அரசியல் ஆய்வாளர்கள் இப்படி டிப்டாப்பா தான் தெரியும். அரசியலுக்கு எல்லாம் இறங்கி அரசியல் ஆய்வாளர் வேலையெல்லாம் நீங்க பார்க்கணும். சரியா, அரசியல் ஆய்வாளர்னா 5 கொண்டு தெரியுங்க. மீன்கள் எல்லாம் இப்ப மெலிஞ்சிட்டு தெரியும். மீன் மெலிஞ்சிட்டு ஏற்றுமதி இல்ல. அதை விட இந்த கொஞ்சம் பயம். ஏன் சொல்லுவாப்போ, இந்த பொடியில கடியில மீன் தின்றுவோம். அந்த பயத்துல இப்ப மீன்களையும் சாப்பிட்றதுலையா. மற்ற கடல் தொழில் அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறார், கடல் எல்லைக்கு அப்பால போய் நீங்க மீன் பிடிக்க வேணாம் சொல்லி இருக்கிறார். என்றால் சர்வதேச போர் பதட்டம் அங்க கடலுக்குள்ளே இருக்குதான். அப்ப சர்வதேச எல்லைக்கு அப்பால இதுக்கு முதல் போய் மீன் பிடிச்சுக்காங்க. யார் அவங்க எல்லாம் இங்க வந்து பிடிச்சு மீன் எல்லாத்தையும் வள்ளி கொண்டு போறோம். அப்பெல்லாம் ராமலிங்கம் நடவடிக்கை எடுப்பேன் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லிட்டு இப்ப இதுக்கு இப்ப எனக்கு என்ன பெரிய அந்த ஆச்சரியமா கிடக்கண்டால் வேற எந்த போர்க்கப்போல் அங்கெங்கயோ வருதுண்டேக்கே இவே அக்கொண்டு போயிருக்கணும்னு சொல்லிடும். இந்த இல்லை தாண்டி மீனவர்கள் எல்லாம் பெரியக்க வேண்ட ரேடார்லயோ இந்த இதுல படங்கள்லயோ விடாதோ. அது என்ன விடாது சொன்னது அவரே வைப்பாராம் அவரே எடுப்பாராம் என்ற மாதிரி. இந்த இந்திய இலங்கை நட்புறவு திட்டம் இருக்கும் இல்லையா, விஜய் தாக்கப்பட்டாரா, அதே மாதிரி தான். அது சரி, அந்த 2 பேரும் ஜோடியா நேற்று போயிருக்கிறோம், கல்யாணம் போயிருக்கிறோம். அதாடாப்பா எல்லாரும் எடுத்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், போன்ல தட்டி கொண்டு போய் பார்த்தேன்.
இந்திய பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுது, இந்தியாவை சேர்ந்த பிள்ளை தான் சொல்லுது, குப்பை அல்றவனே 2 பஞ்சாதி வச்சிருக்கிறான், என் அண்ணா வச்சிருந்தா உனக்கு என்னவா? அரசியல் அறிவு அறிவு பாத்தியே என்ன பிரச்சனை? அங்க என்ன சொல்லாப்பம், கலைஞருக்கு 2-3 அங்க அதுக்கு முன்னுக்கு எல்லாம் 2-3 தானே அங்க தொடர். அப்ப அதனால பெரிய விஷயமா இல்ல. ஒரு சில பேர் நல்லா இருந்திருப்பாங்கடா, சில பேர் ஒன்னும் செய்யல. அதான் வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் தானே. நாளைக்கு நீங்க கல்யாணம் செஞ்சு விவசாயி இன்னொரு கல்யாணம் செய்யலாம். அட பாவத்தை வாய கழுவு கேட்டா நாங்கள் தூக்கி பிடிச்சு கதைக்கலாம். அதானே சரி என்ன, அது அவங்க பர்சனல் விஷயம். அரசியல் என்ன மாதிரி செய்யறான்டா அவன் பார்க்கணும். அவன் அரசியல் நல்லா செய்யறான். என்ன சொல்லலாம், ஒரு பொம்பளை புள்ளிய கண்ணீர் விட விட்டவன் நாட்டு மக்களை என்னண்டு கண்ணீர் விடாம வச்சிருப்பான் என்ற கோல் இருக்கலாம். அதோடு அதையும் போய் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, உங்களோட வீட்டை எப்படி ஒன்று நடந்தா பொம்பளைக்கு நீங்க வாய மூடி கொண்டிருப்பீங்களா? ஈரான் மக்களுக்கு தோல் கொடுப்போம் என்று சொல்லி நாவல் ராஜபக்ச சொல்லி இருக்கிறார். எங்கட மகிந்த மாமா ஒரு நீலி கண்ணி வலிச்சிருக்காரு தெரியுமா? ஈரான் அமெரிக்கா போர்ல சிறுவர்கள் பெரியவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். எங்கட சிறுவர்களுக்கு என்ன நடந்தேன்னு சொல்லாம, எங்கட சிறுவர்களுக்கு என்ன நடந்தேன்னு இன்னும் உங்களுக்கு சொல்லல. எல்லாம் கள்ள பயல்கள்லாம். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கடாப்பா, இந்த நிலக்கரி தரமில்லாத நிலக்கரியை இறக்கி அது ப்ரூவ் ஆயிட்டு இப்ப தரம் இல்லைன்னு சொல்லி அதுலதான் இப்ப ஓடிக்கொண்டிருக்குது. இப்ப கரண்ட் பிரச்சனை வரக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்குது. சரியோ, அடிக்கடி பண்ணிட்டுதான் கொஞ்சம் அதாவே சொல்லிவிடும். அடிக்கடி நிக்கிறது காரணம் அங்க எங்கேயும் ஒழுக்கு மின்னொழுக்கு நாங்கள் நிப்பாடி வச்சு சும்மா சொல்லிவிடும். ஆனா அந்த தரமற்ற நிலக்கரி பிரச்சனை என்ன ஒரு மாதத்துல வெளிக்கிடும் பார் நீ. இந்த பிரச்சனை முதல் நீர் மின் உற்பத்தி நிலையம் பழுதா போச்சுன்னு கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டு திரிஞ்சாங்க முதல் கடன் வெட்டுக்கு. இப்ப இப்படி சொல்றாங்க. எங்கட கஞ்சன விஜயசேகர இருக்கேக்க அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. இப்ப இவங்க திருப்பி இதை சொல்லுவாங்க, வாங்குற நிலக்கரியே ஒழுங்கா வாங்க. தம்பி இவர் போறாராமடா. பதற்றத்துக்கு மத்தியில எங்கட அமைச்சர் விஜித ஹேரத் அவசரமாக டில்லி பயணம் மேற்கொள்ள போறாராம். சரி, அப்ப நான் நினைக்கிறேன் இந்தியா தானே அனுப்பியிருக்கு. இந்தியா தான் இங்க வந்து அடிச்சு துளைச்சு போடுவாங்க. நீ இதுக்குள்ள கொண்டே இந்த திருவண்ணாமலையை கொலைச்சு வச்சிரு. நீ என்ன கணக்கெடுக்க மாட்டாங்க, நீ என்ன கணக்கெடுக்க மாட்டாங்க. உனக்கு அடிச்சாலும் நான் ஏதாவது கடனை தருவேன் உனக்கு என்று சொல்லியிருப்பாங்களே. இப்ப ஒரு லைன் ஒன்று போய் கொண்டிருக்கணும். மோடியையும் விட அன்றுகுமார நீ வெளிக்கிடு இந்த ஒப்புடுகளை நீங்கள் இதுக்கு கொண்டு ஒப்புடுறீங்களாப்பா. அதை விட இன்னொரு ஒப்புடன் போட்டுருந்தாங்க. தேசிய தலைவருக்கு இருந்த தில் அனுரகுமார திசாநாயக்க இருக்குதாமா. ஏனென்றால் அமெரிக்காவும் ஈரானும் போடுறதுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் படைய கொண்டு என்னடா எழுதுறாங்க. நீ போடா நான் பாரன் வா இருந்தா எந்த வடையும் சுடலாம், கடலை வடையும் சுடலாம், உளுந்து வடையும் சுடலாம்.